வைக்கும் உள் ஒற்றுமையை மலர வைக்கும் இயற்கையோடும் இறைவனோடும் இணைத்து வைக்கும் உயிரின் பாலம் ராஜயோகம் பயின்றிடுவோம் ராஜயோகம் பயின்றிடுவோம். Om Shanti. Welcome to the second session. நேற்றுக்கு தியானம் introduction session நம்ம பார்த்திருந்தோம். எது தியானம் அல்ல, தியானம்னா என்ன அப்படிங்கறதும் பார்த்திருந்தோம். நேற்றுக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தோம். 3 times நீங்க மெடிடேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தது. ஸோ ஐ ஹோப் நீங்க எல்லாரும் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த 3A ஃபார்முலாவும் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Aware, acknowledge and accept. அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு குணம். அது நம்முடைய மனதை உடனடியாக ரிலாக்ஸ்டாகவும் பாசிட்டிவாகவும் ஆக்கக்கூடிய ஒரு பண்பு. மேலும் தியானம்னா என்ன? நம்முடைய மனதுல நாமவே நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்தல், உயர்ந்த எண்ணங்களை உற்பத்தி செய்தல் தான் தியானம். ஏன்னா நம்ம பார்த்திருந்தோம், தியானம்னா இட்ஸ் நாட் கோயிங் பிளாங்க், அப்படியே பிளாங்க் ஆக்கிக்கிறது கிடையாது மனச. இட்ஸ் ஆக்சுவலி ஃபில்லிங் யோர் மைண்ட், நாட் கோயிங் பிளாங்க். நம்முடைய மனசை நிரப்புறோம். எதால நம்ம நிரப்புறோம்? நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்களால நம்ம நிரப்புறோம். ராஜ யோக தியானம்னா என்ன? யோகானா லிங்க், ராஜ யோகானா அந்த பரம்பொருளிடம் நாம வைக்கக்கூடிய லிங்க். அப்போ அந்த இறைவனிடம் ஒரு தொடர்பை தரக்கூடிய தியானம், அது ராஜயோக தியானம். அப்ப இந்த ராஜயோக தியானத்துல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, தன்னை அறிதல், ரியலைசிங் ஒன்ஸ் ஓன் செல்ஃப், ட்ரூ செல்ஃப். நாமே நம்ம யாருன்னு நம்ம புரிந்து கொள்வது. அதன் பிறகு நம்ம எல்லாருக்கும் தலைவனா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் யார் அப்படின்னு நம்ம புரிந்து, மனதை நம்முடைய உண்மையான அந்த சொரூபம், நாம் உண்மையிலுமே யாரு, அதன் மேல நம்ம மனசை ஃபோக்கஸ் பண்றது. அதுக்கப்புறம் இறைவன் மேல ஃபோக்கஸ் பண்றது. few minutes சைலன்ஸ்ல உட்கார்ந்து இது போல நம்ம மனச நம் மீதும் இறைவன் மீதும் நாம கொண்டு போறதுதான் இந்த ராஜயோக தியானம். சோ இன்னைக்கு நம்ம அந்த முதல் பகுதியான செல்ஃப் ரியலைசேஷன், தான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு விரிவான ஒரு வகுப்பு நம்ம பார்க்க போறோம். இந்த வகுப்புல நீங்க நம்ம சொன்னதுபடி நம்ம நடுநடுல நம்ம மெடிடேஷன் பிராக்டிஸும் பண்ணுவோம். ஸோ பி ஃபோக்கஸ்ட். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் சௌகரியமா உட்காந்துக்கோங்க. நான் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். கை கால்களில் இருக்கும் இறுக்கங்களை எல்லாம் தளர்க்கின்றேன். தோள்கள், கழுத்து, தலை, நெற்றி, கன்னம், புருவம், அனைத்து தசைகளையும் ஓய்வாக ஆக்கிவிட்டேன். நிதானமாக ஆழமான ஒரு சுவாசம்.
நிதானமாக சுவாசத்தை வெளியேற்றுங்கள். இந்த முழு உடலும் ஓய்வாக ஆகிவிட்டது. என்னுடைய சுற்றுப்புற சூழலை நான் நன்கு அறிவேன். என்னை சுற்றி ஒரு சில அசைவுகள் இருக்கின்றன, சப்தங்களும் இருக்கின்றன. அவற்றை நான் ஓர் விடுபட்ட பார்வையாளனாக கவனிக்கின்றேன். அதிலிருந்து விடுபடுகின்றேன். நிகழும் அனைத்து விஷயங்களையும் நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரு சில நிமிடங்கள் என்னிடம் இருக்கும் அமைதியை அனுபவம் செய்ய ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய சுவாசத்தை கவனிக்கின்றேன். இந்த சுவாசத்தில் ஒரு அமைதி இருக்கின்றது. சுவாசத்தை உள்ளிழுக்கும் பொழுது அமைதியை உள்ளிழுத்துக் கொள்கின்றேன். சுவாசத்தை வெளியேற்றும் பொழுது அனைத்து கவலைகளும் வெளியேறி விடுகின்றன. எனக்குள் அமைதியை நிரப்பிக் கொள்கின்றேன். இந்த அமைதி நிலையில் இருந்து கொண்டே மெதுவாக கண்களை திறங்கள். முகத்தில் ஒரு லேசான புன்னகையை கொண்டு வாருங்கள். நன்றி. இந்த ராஜயோக தியானத்துல இரண்டு விஷயங்கள் தனக்குத்தானே ராஜா ஆகிறது. இந்த ராஜயோக தியானத்துல இங்க அடிப்படை என்னன்னா இந்த மனம்தான். மனதை இங்க நம்ம ட்ரெயின் பண்றோம். ஆனா இந்த மனம்ங்கிறது ஒரு நாள் காலையில எழுந்ததுல இருந்து எவ்வளவு எண்ணங்கள் நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கின்றன. சுமார் 60,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஓடுது அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. எவ்வளவு ஏகப்பட்ட எண்ணங்கள். நீங்க ஒரு நாளுடைய ஒரு செயல்பாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா அது கூட கவுண்ட் பண்ணிட முடியும். நான் இவ்வளவு ஆக்ஷன்ஸ் நான் பண்ணேன்னு. ஆனா எண்ணங்கள் எவ்வளவு ஓடுச்சுன்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. அப்ப இந்த தாட் இஸ் தி எனர்ஜி ஆஃப் த மைண்ட். இது ஒரு மனதினுடைய ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி. ஏன் ஒரு மாதிரி மனசோர்வு இருக்கு அப்படின்னா இந்த மனசக்திய வீணாக்கினதுனாலதான். எவ்வளவு தூரம் இந்த மனசக்தியை நம்ம சேமிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம மனசுல உற்சாகம், ஒரு உறுதி எல்லாமே நம்ம அனுபவம்ங்கிறது அவசியம் நம்ம செய்வோம். அப்போ இந்த ஒரு ராஜயோக தியானத்துல நாம
நம்ம இந்த ஒரு கலையை நம்ம வந்து கற்றுக்கொள்றோம். நம்மளுடைய எண்ணங்களை நாம எண்ணங்களுடைய சக்தியை நம்ம சேமிக்கிறோம். இப்பயே பாருங்க, நீங்க ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஒரு பயிற்சி பண்ணீங்கன்னா அந்த நேரத்துல எவ்வளவு ஒரு எண்ணங்கள், வீணான எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை நீங்க அனுபவம் பண்ணிருப்பீங்க இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள், உங்களுடைய சுவாசத்தின் மேல போக்கஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த அனாவசிய எண்ணங்கள் அங்க இல்ல. அப்போ அந்த எண்ணத்தினுடைய அந்த எனர்ஜி, அந்த சக்தி வந்து சேமிப்புங்கிறது வந்து ஆகியிருக்கு. சோ இவ்வாறு நாம இந்த ஒரு தியானத்துல ஒரு சேமிப்பு நம்ம வந்து செய்யறோம். எண்ணங்கள் மூலமாக தான் இந்த தியானத்தையே நம்மால செய்யவும் முடியும். அப்ப இந்த எண்ணங்கள்ல வந்து எவ்வளவு விதவிதமான ஒரு எண்ணங்கள் இருக்கு. சோ நம்ம பார்க்க போனா எண்ணங்கள் எவ்வளவு வகை வகையான ஒரு எண்ணங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்குன்னு ஒண்ணு. அதே போல நெகட்டிவான எண்ணங்களும் இருக்கு. அனாவசியமான எண்ணங்கள் இருக்கு. நெசசரியான எண்ணங்களும் இருக்கு, அன்னெசசரி எண்ணங்களும் வந்து இருக்கு. இப்ப பாசிட்டிவான எண்ணங்கள்னா என்ன? ஒரு நல்ல ஒரு உணர்வை, நமக்கு ஒரு மகிழ்ச்சிய, தனக்கும் மகிழ்ச்சி, இல்ல மற்றவங்களுக்கும் ஒரு அமைதியோ, ஒரு மகிழ்ச்சியோ, இல்ல ஒரு அன்போ, ஒரு அனுபவம் ஆகிறதுக்கான ஒரு எண்ணங்கள். அதாவது ஒரு நல்ல ஒரு குணங்களுடைய அடிப்படையில எழக்கூடிய எண்ணங்கள் தான் பாசிட்டிவான எண்ணங்கள். நெகட்டிவ்ங்கும் பொழுது கோபம், வெறுப்பு, பொறாமை, பயம் இதனுடைய அடிப்படையில எழக்கூடிய எண்ணங்கள். நெசசரி தேவையான எண்ணங்கள் அப்படிங்கும் பொழுது, நான் இன்னைக்கு இந்த வேலை செய்யணும், இவர்களை பார்க்கணும், இவங்களுக்கு நான் போன் பண்ணணும், இந்த உடை அணிஞ்சு கொள்ளணும், இந்த உணவை நான் சமைக்கணும், இதெல்லாம் தேவையான எண்ணங்கள். அதே நேரத்துல மனசுல அன்னெசரியான எண்ணங்களும் வருது, தேவையற்ற எண்ணங்களும் வருது. எது தேவையற்ற எண்ணங்கள்? இனி என்ன ஆகும் தெரியலையே, மறுபடியும் லாக்டவுன் வந்துருமா, வராதா, இனி எப்படி ஆகும் தெரியலையே, என்ன மாதிரி ஆகும்னு ஃபியூச்சரை பத்திய பலவிதமான கவலைகள். நம்ம ஃபியூச்சரை பத்தி நம்ம நினைச்சு பாக்குறது தப்பு கிடையாது. ஆனா அதை பற்றி கவலைப்படுவது, அப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு யூகங்கள் செய்து ஒருவித பதட்டத்தில் வருவது, அதெல்லாம் அனாவசியம். ஏன்னா இன்று என்பது என்ன? நேற்றையனுடைய நாளை இல்லையா? அப்ப இன்னைக்கு நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம நாளையை பற்றி, நாளை என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பல விஷயங்கள் வந்து அனாவசியமானதா இருக்கும். அதனால இந்த மாதிரி நிறைய அனாவசியமான எண்ணங்களும் சில நேரங்கள்ல மனசுல ஓடுது. அதே போல கடந்த காலத்தை பற்றியும் நம்ம மாத்தவே முடியாது, நடந்து முடிஞ்ச விஷயங்களை. ஆனா அதை நினைச்சு இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு திரும்ப திரும்ப நினைக்கிறது. இதெல்லாம் நம்முடைய டைம் அண்ட் எனர்ஜி, மனசக்தி அது வேஸ்ட் பண்ணக்கூடிய எண்ணங்களா வந்து இருக்கு. அதே போல அந்த நெகட்டிவான எண்ணங்கள், கோபம், வெறுப்புங்கிறது வந்து அதிகமாகும் பொழுது அது என்ன ஆகுது? ஒரு அசுர எண்ணங்களாக அது வந்து மாறிடுது. இப்ப எனக்குள்ள நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களையே நான் வளர்த்து கொண்டு வரேன் அப்படிங்கும் போது அது மேன்மேலும் ஒரு தூய எண்ணங்களாக எனக்குள்ள நிரம்புது. எப்ப எனக்குள்ள ஒரு தூய எண்ணங்களுடைய ஒரு சேமிப்பு எனக்குள்ள நிரம்புதோ, அப்போ அங்க அது தெய்வீக எண்ணங்களாக அது ஆகுது. சோ இப்படி பலவிதமான ஒரு எண்ணங்கள் வந்து இருக்கு. அப்ப இந்த ஒரு எண்ணங்கள்லயே நாம ஒரு நாள்ல எந்த விதமான எண்ணங்கள் வந்து மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். சில நேரங்கள்ல வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்களோ, எதை நீங்க அதிகமா நினைக்கிறீங்களோ அதனுடைய உணர்வுகள் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். என்ன அதிகமான எந்த ஒரு உணர்வுகள் உங்களுக்கு மனசுல இருக்கோ, மன உணர்வுகள் இருக்கோ, அந்த அனுபவம் தான் நீங்கள் எடுப்பீர்கள். சோ தாட்ஸ் தான் ஃபீலிங்ஸ் ஆகுது, அந்த ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி நீங்க என்னால முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை நீங்க திரும்ப திரும்ப நீங்க நினைக்கிறீங்க. அத அதிகமா நீங்க பாசிட்டிவாவே நினைக்கிறீங்கன்னா உங்களால கண்டிப்பா அந்த செயலை செய்ய முடியும். அதுக்கு ஆப்போசிட்டா என்னால முடியாது,
அப்படின்னு நினைக்கும், என்னால இது முடியாது, நான் இதுல ஃபெயில் ஆயிடுவேன், எனக்கு இதுல வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே அதிகமாக எண்ணங்கள் கொண்டு வந்து அது உணர்வுகளே கொண்டு வரும்போது அதுதான். அதனால நாம் நம்முடைய அந்த ஒரு எண்ணங்களை நாம எவ்வளவு தூரம் நம்ம பாசிட்டிவா நம்ம வந்து வச்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கையில வந்து இருக்கு. அப்போ இங்க ஆஹ் இந்த ஒரு ஆஹ் எண்ணங்களை வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியல, என்னால இந்த ஒரு வீணான எண்ணங்களை என்னால மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அனாவசியமான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் நம்மால அந்த ஒரு வீண் எண்ணங்களை வந்து ஸ்டாப் பண்ண முடியல? நெகட்டிவ் எண்ணங்கள் தானாகவே வருதே, ஆனா நல்ல எண்ணங்கள் ஏன் தானாக வரமாட்டேங்குது? ஒரு செயல் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு பயமோ பதட்டமோ, என்ன ஆகும், என்ன வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியான அனாவசியமான எண்ணங்கள் உடனடியா வருதே. ஆனா இது கண்டிப்பா நல்லதாதான் நடக்கும் அப்படின்னு ஏன் பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் வந்து வரமாட்டேங்குது? அப்போ அதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நாம பல காலமா நம்ம வந்து பழக்கி வச்சிருக்கோம். நம்முடைய எண்ண ஓட்டத்தை கூட நாம தான் பழக்கி வச்சிருக்கோம். ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அத அத பத்தி உங்களுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி ஓடுது அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சில பேர் ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து அத பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. சில பேர் அதே நிகழ்ச்சிய அவங்க பதட்டமா நெகட்டிவா அதை வந்து கமெண்ட் கொடுப்பாங்க. சோ ஒவ்வொருத்தருடைய ஒரு கண்ணோட்டமும் வித்தியாசப்படுது. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் அந்த பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. தான் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விதம் அப்படிங்கிறது கூட பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறது தான். ஈவன் யாராவது உங்களை வந்து கிண்டல் பண்ணாங்க, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க உடனே ரியாக்ட் பண்றீங்க. சுருன்னு உங்களுக்கு கோபம் வருது, பட்டுன்னு நீங்க திருப்பி வந்து ஆவேசத்துல பேசிடுறீங்க அப்படின்னா, அப்படி ரியாக்ட் பண்றது கூட நீங்கள் உருவாக்கி வச்ச பழக்கம் தான். சோ இப்படி ஒவ்வொரு ஒரு பழக்கமும் நாம தான் உருவாக்கி வச்சிருக்கோம். நம்முடைய எண்ணங்கள் நம்மளுடைய சொல்லிலையும் செயலிலும் வருது. நான் நினைக்கவே இல்லை ஆனா பேசிட்டேன், நான் நினைக்கவே இல்லை ஆனா செஞ்சுட்டேன் அப்படின்னு சில நேரத்துல வந்து நம்ம சொல்லலாம். ஆனா அது உண்மை அல்ல. நம்ம மனசுல வராம அது வாயிலையோ செயல்லையோ வராது. அப்போ நமக்கு ஏன் அப்படி தோணுது? நான் நினைக்கவே இல்லை ஆனா அதை நான் வந்து பேசிட்டேன் அப்படின்னு ஏன் நம்ம அந்த மாதிரி சொல்றோம்? நாம உண்மையிலேயுமே நமக்குள்ள பலவிதமான நெகட்டிவான எண்ணங்கள் வந்தாலும் அததான் பேசணும்னு நாம விரும்பல, ஆனா எண்ணங்கள் வந்தது. அப்ப நம்ம விரும்பல, ஒரு விஷயத்த நம்ம விரும்பல, ஆனா அதை நம்ம பேசிடுறோம், செஞ்சிடுறோம். அப்ப அதுக்கு என்ன காரணம்? அந்த எண்ணங்கள்ல அங்க கண்ட்ரோலிங் நம்ம வந்து பண்ணல. அந்த பவர், கண்ட்ரோலிங் பவர் வந்து இல்ல. வெரைட்டி தாட்ஸ் வரதான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல. எப்பவுமே பாசிட்டிவா அப்படியே எண்ணங்களே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாதுதான். ஆனா அந்த நெகட்டிவான எண்ணங்களை நம்மால கரெக்டா நம்மால டீல் பண்றதுக்கான அந்த ஒரு கலையை தான் நம்ம இங்க வந்து கற்றுக்கொள்ளணும். அந்த வீணான எண்ணங்கள், அந்த நெகட்டிவான எண்ணங்களுக்கு நாம அடிமையாக நம்ம ஆகக்கூடாது. அதுதான் இங்க விஷயம். அதுதான் இங்க நம்ம தியானத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்றோம். சோ இதுல வந்து இந்த வேண்டாத எண்ணங்கள் வருது அப்படின்னு சொன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அத நாம வந்து பாசிட்டிவா மாத்தணும். எப்படி மாத்துறது? இப்போ வந்து ஒரு பயம் வருது.
சரி, உங்களுக்கு வந்து ஒரு பிரசன்டேஷன் பண்ண சொல்றாங்க. இல்ல ஒரு 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 10 பேருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கருத்த சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு வந்து கருத்து இருக்கு மனசுல. ஆனா அத சொல்றதுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ! எனக்கு பயமா இருக்கே, பயமா இருக்கே அப்படின்னு மனசுல எண்ணங்கள் வருது. அப்போ பாசிட்டிவா வந்து அந்த அந்த நெகட்டிவ் பயத்தினுடைய எண்ணம் வந்து என்னது? நெகட்டிவ் எண்ணம் இல்லையா? அப்ப அத பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னா, எனக்கு பயம் கிடையாது, எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறதா? பயமும் இருக்கு. சோ இருக்கிறத நம்ம இல்லன்னு சொல்றதுக்கு பேரு வந்து பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. நம்ம வந்து நம்மள நாமே நம்ம அ அ என்ன சொல்றது? ஃபேக் பண்ணிக்கிற மாரி ஆயிடுது இல்லையா? தட் வோன்ட் வொர்க். ஆனா அந்த நெகட்டிவான ஒரு எண்ணத்த நம்ம பாசிட்டிவா ஆனா மாத்தணும். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். சோ அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, நமக்குள்ள அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்பொழுது, அத நம்ம கரெக்ட்டா டீல் பண்ணி, அத நம்ம மாற்றிக் கொள்ள முடியும் நல்லதாக. அதுல வந்து நேற்றைக்கு ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்க. என்னது? ஒரு அற்புதமான டெக்னிக் இந்த 3A. சோ அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த 3 விஷயத்த 3A நீங்க வந்து முதல்ல யூஸ் பண்ணுங்க. ஆமா. பிகம் அவேர். அ எனக்குள்ள இந்த ஒரு வேண்டாத ஒரு எண்ணம், பயத்தினுடைய எண்ணம் வந்திருக்கு. அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒப்புத்துக்கணும். ஆமா, எனக்குள்ள இப்ப பயம் இருக்கு. அக்னாலெட்ஜ் இட். அடுத்தது யூ அக்செப்ட். அக்செப்ட் வாட்? என்னால இத கட்டாயமா மாற்ற முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுங்க. யூ நோ? வென் யூ அக்செப்ட், இங்க அக்செப்ட்ங்கிற ஒரு விஷயத்துல வந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, என்னால் மாற்ற முடியும். என்னால் இந்த ஒரு பயத்தை போக்க முடியும். ஐ ஆம் கேப்பபிள் அப்படிங்கிறத ஏத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே சக்திசாலியானவர்கள். ஒவ்வொரு மனிதனுமே, ஒவ்வொரு மனித ஆத்மாவும் சக்திசாலியானது. நமக்குள்ள அளவற்ற சக்தி இருக்கு. அத நாம ரெகக்னைஸ் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். சோ அதனாலதான் இங்க தியானத்துல உட்கார்ந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைதி, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி, நம்மை பற்றி உயர்வாக நினைத்தல். அப்போ நம்ம அப்படி ஐ ஆம் கேப்பபிள் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு உறுதியாக ஆகுகின்றது. அதனால நெகட்டிவ் எண்ணங்கள், வீண் எண்ணங்கள் வந்தது அப்படின்னா, அத டீல் பண்றதுக்கான ஒரு இன்னொரு ஒரு சிம்பிள் ஃபார்முலா அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து SOS டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்றது. அப்ப நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்பொழுது, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணணும்? ஸ்டாப். ஸ்டாப்ன்னு நீங்க வாயிலே சொல்லிக்கிட்டாலும் சரி, உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாலும் சரி. ஐயோ! இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா, இப்படியெல்லாம் எண்ணங்கள் வரும்போது உடனே உங்களுக்குள்ளயே சொல்லிக்கோங்க. ஸ்டாப். ஸ்டாப் வித் அ ஸ்மைல். நீங்க உடனே ஸ்டாப்ன்னு சொல்லிட்டு உங்க முகத்துல நீங்க ஒரு புன்னகைய நீங்க வந்து கொண்டு வாங்க. அ. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நீங்க அப்சர்வ் வித் அக்செப்டன்ஸ். ஸ்டாப்ன்னு சொல்லிட்டு, உங்க மனசுல என்ன விதமான எண்ணங்கள் ஓடுது? பயத்தினுடைய எண்ணங்களா? இல்ல கோபத்தினுடைய எண்ணங்களா? பதட்டத்தினுடைய எண்ணங்களா? கவலையினுடைய எண்ணங்களா? அப்படிங்கிறத நீங்க வந்து அப்சர்வ் பண்ணுங்க. பாருங்கள். ஓகே? சோ அப்படி பார்க்கிறது. சோ நீங்க இதுல பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் இது. ம். அதாவது நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களையே நீங்க வந்து அப்சர்வ் பண்றீங்க. ஆஸ் அ டிட்டாச்ட் அப்சர்வர். ஆன்மீகமே அ ஆன்மீக வாழ்க்கை அல்லது ஆன்மீகம் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில நம்ம வந்து கொண்டு வந்துரலாம். அது என்னன்னா ஒரு அற்புதமான வார்த்தை. டிட்டாச்ட் அப்சர்வர் அப்படிங்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. அத பத்தி திங்க் பண்ணி பாருங்க. அதாவது விடுபட்ட பார்வையாளர். இந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். இத பத்தி நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே போலாம். இங்க விடுபட்டும் இருக்கணும். பார்க்கவும் செய்யணும். பார்க்காம கண்ண மூடிக்கிறதெல்லாம் இல்ல. இந்த உலகத்துல தான் இருக்கணும். எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பார்க்கணும். எல்லாரோடையும் தான் இருக்கணும். ஆனா எப்படி? டிட்டாச்டா. அதாவது அவர்களுடையது என் மீது பாதிப்பதில்லை. ஓகே. சோ இப்ப நம்ம மறுபடியும் நம்ம விஷயத்துக்கு வரலாம். SOS விஷயத்துக்கு. சோ வீண் எண்ணங்கள் வரும்பொழுது,
நீங்க ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு விடுபட்ட பார்வையாளனா நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க உங்களுடைய எண்ணங்களை. என்ன எண்ணங்கள் இது அப்படின்னு அதுக்கு ஒரு லேபிளிங் ஒண்ணு வந்து பண்ணுங்க. லேபிள் யோர் ஓன் தாட்ஸ். ஓகே, இது கோபமான எண்ணங்கள், இது நெகட்டிவான, ஐ மீன் நெகட்டிவ் இன் த சென்ஸ் அதுல இன்னும் டீப்பரா இது வந்து வெறுப்பான எண்ணம், இது பொறாமையினுடைய எண்ணம், இது பயத்தினுடைய எண்ணம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் ஒண்ணு கொடுங்க. So when you start labeling your own thoughts, what happens? ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, நீங்க அதுல இருந்து விலகிடுறீங்க. ஏன்னா நீங்க தனி, அது தனிங்கிற ஒரு உணர்வு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீண் எண்ணங்கள்ல இருந்தே நீங்க விலக ஆரம்பிச்சிடுறீங்க. சோ இது வண்டர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். டேக் எ நோட் புக் அண்ட் ரைட். ஓகே, என்னென்ன எண்ணங்கள் என் மனசுல இப்ப வந்துகிட்டு இருக்குங்கிறத அப்படியே நீங்க வந்து அப்படியே உங்க நோட் புக்ல உங்க பர்சனல் டைட்டில் எழுதுங்க. எழுதிட்டு அதையே நீங்க பாருங்க, திரும்பி அப்சர்வ் பண்ணுங்க. இது என்ன எண்ணங்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு லேபிள் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தேர்ட் எஸ் வந்து என்ன? ஸ்டார்ட். ஸ்டார்ட்னா என்ன? நீங்க ஒரு பாசிட்டிவான, அதற்கு எதிர்ப்பதமான ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை நீங்க உங்க மனசுல நீங்க கொண்டு வாங்க. அதுவும் எவ்வாறு? வித் டிட்டர்மினேஷன், உறுதியோட நீங்க அந்த நல்ல எண்ணங்களை, நீங்க அந்த பாசிட்டிவான ஒரு எண்ணங்களை நீங்க உங்க மனசுல நீங்க கொண்டு வாங்க. சோ இவ்வாறு நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் எப்பெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய மனசுல ஒரு விதமான நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படிங்கும் போது, சரி, உங்க மனசுல நெகட்டிவ் தாட்ஸ், வீக் தாட்ஸ் ஓடிட்டு இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஒரு வியாதி வந்திருக்குன்னாலே ஏதாவது ஒரு வெளியில சிம்டம் தெரியும்ல. காய்ச்சல் அடிக்கும், தலைவலிக்கும், பாடி பெயின் இருக்கு, இது இப்படி மாதிரிலாம் ஒரு சிம்டம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஹெவினஸ் இன் யுவர் ஹார்ட், ஒரு மாதிரி மனசு பாரமா ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆகின மாதிரி இருக்கு, இதெல்லாம் என்னது? சிம்டம்ஸ். எதனுடைய சிம்டம்ஸ்? உள்ளுக்குள்ள அனாவசியமான நெகட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ் ஏகப்பட்டது ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது சிம்டம். சோ இந்த சிம்டம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணும்? உடனே ஸ்டாப். என்ன என்னுடைய மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு? அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதற்கு கவுண்டராக்ட் பண்ற மாதிரி நீங்க ஒரு பாசிட்டிவ் தாட்டை நீங்க வந்து உற்பத்தி பண்ணணும். நம்ம அப்பயே பார்த்தது, இது தானா வராது, நாம தான் ஜெனரேட் பண்ணணும். We are the creators. நாம தான் ஜெனரேட் பண்ணணும். அப்போ நான் வந்து இவ்வளவு பேருக்கு முன்னாடி நான் வந்து என்னோட கருத்தை சொல்ல வேண்டியிருக்கேன், பயமா இருக்கேன், என்னால முடியுமா? ஸ்டாப். ஆமா, எனக்குள்ள இந்த பயம் இருக்கு, எனக்குள்ள இந்த பயமான எண்ணங்கள் இருக்கு, பட் என்னால அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஐ ஆம் கேப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, நான் பயம் இருக்கு, ஆனாலும் நான் வந்து இந்த கருத்தை நான் சொல்ல போறேன், நான் இந்த செயலை செய்ய போறேன், செஞ்சுதான் பார்க்கலாமே, யூ கேன் டூ இட் அப்படின்னு தனக்குள்ள சொல்லணும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். உன்னால முடியும், செஞ்சுதான் பாரு. எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு இருக்கதான் செய்யுது, அதனால நோ ப்ராப்ளம், நீ செய் அப்படின்னு தனக்குள்ளே சொல்றது. இப்படி பாசிட்டிவா. சோ இப்படி நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம ஸ்லோவா வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்மளுடைய மனசுல அந்த பாசிட்டிவிட்டி வந்து நிரம்பும். சோ உன்னால முடியும் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்க மனசுல வந்து அப்படியே அந்த எண்ணங்களை கொண்டு வந்து அதை உணர்வுகளா மாத்துங்க. எண்ணங்களை உணர்வுகளா மாத்துறோம் நம்ம. அப்படி செய்யும் பொழுது உடனே நமக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்டை நம்ம பாசிட்டிவ் ஃபீலிங்கா நம்ம ஆக்கும் பொழுது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ரைட்? சோ இப்ப நம்ம இந்த ஒரு எண்ணங்கள் பத்தி நம்ம பார்த்தோம். சரி, இந்த எண்ணங்களை யாரு நினைக்கிறா? Who is doing this thinking? மனசு, எண்ணம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரமே. Who is doing that thinking? அதாவது ஒரு ரெண்டு விஷயம் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து ஜடம், இன்னொன்னு சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேட்டர் அண்ட் கான்சியஸ்னஸ், ரெண்டு விஷயம் வந்து இருக்கு. ஓகே, ஜடப்பொருள் அப்படிங்கும் பொழுது நம்ம கண்ணுல பாக்குறோம்,
இது சைஸ் இருக்கு, வெயிட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சைத்தன்யம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து என்ன? அது கண்ணுக்கு தெரியாது. இந்த மனசு வந்து கண்ணுக்கு தெரியுதா? இல்லையே, தெரியாது. உங்களுக்கு வந்து நிறைய ஞாபகங்கள், மெமரிஸ் எல்லாம் உங்க மனசுக்குள்ள பதிவுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த வெளியில கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ ஒரு கேள்வி. நீங்க வந்து அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த எண்ணங்கள், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாம் உடையவர் தானே நீங்க? Are you that consciousness or matter? கொஞ்சம் நம்ம வந்து இதை பற்றி நம்ம வந்து திங்க் பண்ணி பார்ப்போமே. இப்போ ஒரு மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து ஒரு ஜியோமெட்ரிக்கல் சைஸ் இருக்கு, வால்யூம் இருக்கு, டென்சிட்டி, மாஸ் எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க பாருங்க, இந்த உடலுக்கு என்ன இருக்கு? சைஸ், டென்சிட்டி, மாஸ், வெயிட் எல்லாமே இருக்கு. அப்ப இந்த உடல் வந்து என்ன? ஒரு மேட்டர், ஜடம், ரைட்? சரி, இப்ப மனசு, உணர்வுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து என்ன? நம்ம திங்க் பண்றது, நமக்கு ஞாபகங்கள், நமக்குள்ள வந்து நிறைய ஒரு சிந்தனை ஓட்டம் வந்து இருக்கு, நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறோம், கற்பனை வளம் வந்து இருக்கு. சோ இதெல்லாம் இன்ட்யூஷன், இதெல்லாம் என்னது? கான்சியஸ்னஸ். அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாம இதுதானே இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் மிக்க அந்த ஒரு உயிர் தானே நாம. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடல் அப்படிங்கிறது வந்து ஜடம். இப்ப நீங்க பிறக்கும் பொழுது 1.5 அடி இருந்திருப்பீங்களா? இல்ல 2 அடி, 1.5 அடி, 2 அடி இருந்தீங்கன்னா அது இப்ப வளர்ந்தாச்சு. 5 அடி, 6 அடி, 4 அடின்னு வளர்ந்தாச்சு. ஆனா நீங்க அதே நபர் தானே. You're the same person, right? அப்போ உங்க மனசால நீங்க உங்க குழந்தை பருவத்துக்கு போக முடியும். ஆனா இந்த உடல் குழந்தை பருவத்துக்கு போகுமா? போகாது. ஆனா மனசு வந்து அப்படியே சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு போயிட்டு வருது. சோ அதுதானே நீங்க, அந்த மனம் தானே நீங்க. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. Who are you அப்படிங்கறத வந்து சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த மனசுக்கு வந்து நாம ஏதாவது இது வட்டமா இருக்கு, கட்டமா இருக்குன்னு நம்ம ஏதாவது ஷேப் கொடுக்க முடியுமா? No, it's not possible. அது ஒரு சூட்சமமான ஒரு சக்தி, ரைட்? அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது வந்து என்ன? இது வந்து ஸ்தூலமான ஒரு ஜடமான ஒரு பொருள். ஆக்சுவலா இட்ஸ் a மேட்டர். இப்போ நம்ம இந்த ஒரு மனித வாழ்க்கை அப்படிங்கிறதுனா என்ன? நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஆனா we are all spiritual beings in human experience. ஆக்சுவலா ஹியூமன் பீயிங்ஸ்னாலே நம்ம எல்லாரும் பீயிங்ஸ்னா என்ன? ஒரு உயிர். நாம எல்லாருமே உயிர்கள். நாம இந்த ஹியூமன் பாடியில நம்ம வந்து இருக்கோம். ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிர் நாம அனைவருமே. ஏன்னா இந்த உடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 தத்துவங்களால் ஆனது. நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று. இந்த 5 தத்துவங்களால் ஆனது இந்த உடல். ஆனா இந்த உடல் என்ன ஆகிடும்? யாராவது இறந்துட்டாங்கன்னா அது இயற்கையோட கலந்துல போயிடுது. பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்து கிடைச்சது அது பஞ்சபூதங்களோட மிக்ஸ் ஆயிடுது. சோ இப்ப நம்ம என்ன சொல்றோம்? கண்கள் இருக்கின்றன. கண்களுடைய வேலை என்ன? பார்ப்பது. காதுகளுடைய வேலை என்ன? கேட்பது. இப்போ இறந்தவருடைய உடல் இருக்கு, அங்க கண் இருக்கு, ஆனா பார்க்குதா? பார்க்கறது இல்ல. காதுகள் இருக்கு, ஆனா கேக்குறாங்களா? இல்ல. அப்போ பார்க்கிறதும் கேட்கிறதும் யாரு? இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி. அந்த பார்க்கிறவர், பேசுறவர் இப்ப அந்த உடல்ல இல்ல, உடலை விட்டு போயிட்டார்.
அதனாலதான் நம்ம சொல்றோம் அவர் இல்லைன்னு நம்ம சொல்றோம். அந்த உடல் அங்க இருந்தாலும் அவர் இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். ஹி இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்றோம். அப்போ he or she refers to what then? ஏன்னா இந்த உருவத்தை தானே நம்ம ரெஃபர் பண்ணி பேசிட்டு இருந்தோம், பழகிட்டு இருந்தோம். ஆனா அந்த உருவம் அங்க இருக்கும் பொழுதும் நம்ம என்ன சொல்றோம்? he or she is no moreன்னு சொல்லிடுறோம். அவங்க இல்லைன்னு சொல்றோம். அவங்க போயிட்டாங்கன்னு இல்ல சொல்றோம். அப்ப அங்க அவர்னு ரெஃபர் பண்றது யாரு? அந்த உயிரை தான். அந்த உயிர் சக்தியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ உண்மையில் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு மிக சரியான விடை என்னவாக இருக்கும்? நீங்கள் ஓர் ஆத்மா. ஆனா பொதுவா நீங்க யாருங்கன்னு கேட்டா நம்ம இந்த உடலுடைய தகுதிகளை தான் நம்ம சொல்றோம். இந்த உடலுக்கு ஒரு பெயர் இருக்கு. ஒரு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷன் இருக்கலாம், ஒரு படிப்பு தகுதி இருக்கலாம், ஒரு ஸ்டேட்டஸ். இதை எல்லாத்தையும் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம் நீங்க யாருங்கன்னு கேட்கும் போது. பட் இது எல்லாமே உடலினுடைய ஒரு தகுதிகள் தானே. அப்போ இதெல்லாமே உடலோட அது முடிஞ்சு போயிடும். அப்ப உண்மையில் நீங்கள் யார்? நீங்கள் இந்த உடல் அல்ல, நீங்கள் ஒரு ஆத்மா. ஏன்னா இந்த you are not this body made up of skeleton, muscle and bones. அதாவது இந்த உடல் நீங்கள் அல்ல. இந்த உடலிற்குள் இருக்கக்கூடிய ஆத்மாதான் நீங்க. ஆத்மாங்கிறது இரு புருவங்களுக்கும் மத்தியில இந்த சித்திரத்துல காண்பிச்சிருக்கு. ஒரு ஒளி புள்ளியா பிரகாசமான ஒரு ஒளி நட்சத்திரமா புருவ மத்தியில காண்பிச்சிருக்கு. சோ நீங்கள் ஒரு ஆத்மா, ஒரு அழியாத ஒரு ஒளிப்புள்ளி, பாயிண்ட் ஆஃப் லைட். ஆத்மா என்னைக்குமே அழியாதது. பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மனிதன் எவ்வளவோ போய் ஆராய்ச்சி பண்றான். வானத்துல விண்வெளியில எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுவான், கடலுக்கடியில கூட போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனா மனிதன் விண்ணையும் மண்ணையும் அளக்கிறான், ஆனால் தன்னை அளக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஆராய்ச்சி பண்றோமே, பட் who am I? உண்மையில நான் யாரு? பிறக்கிறான், வளர்றான், ஒரு நாள் வயசாகுது, செத்தே போறான். ஆனா தான் யாருன்னே தெரியாமையே போயிடுது. அதனால தன்னை உணர்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு உயர்ந்த வாழ்க்கை, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அப்படின்னே சொல்ல முடியும். அப்போ நான் ஒரு ஆத்மா. ஆத்மா எங்க இருக்கு? இரு புருவங்களுக்கும் மத்தியில ஒரு மிக சிறிய ஒளிப்புள்ளியா இருக்கு. ஆத்மாவை இந்த ஒரு பிசிக்கல் ஐஸ், இந்த ஸ்தூல கண்களால பார்க்க முடியாது. அப்போ நாம உணரத்தான் முடியும். ஆத்மா என்னைக்குமே அழியாது, உடல் தான் அழிஞ்சு போகும். இப்ப நான் ஆத்மா, இந்த கண்கள் மூலமா பார்த்துட்டு இருக்கேன், இந்த வாய் மூலமா நான் பேசிட்டு இருக்கேன். நீங்களும் ஆத்மாக்கள், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க காதுகள் மூலமா. I am a soul. இங்க ஒரு புள்ளியா ஒரு நட்சத்திர வடிவில நான் ஆத்மா அமர்ந்து கொண்டிருக்கேன். இப்ப நான் ஆத்மா இங்க புருவ மத்தியில இருந்து நான் இந்த உடலை விட்டு நான் வெளியில கிளம்பி போயிட்டேன்னா இந்த உடல் சாம்பல் ஆயிடும். ஆனா நான் ஆத்மா மறுபடியும் என்னுடைய கார்மிக் அக்கவுண்ட் படி நான் மறுபடியும் என்னுடைய ரோல் பார்ட் எப்படி இருக்கோ எகெயின் நான் பிறப்பு எடுக்கிறது, அந்த ஜேர்னி. பட் I the soul, I am imperishable. அழியாத ஆத்மா நானு. சோ இந்த நான் யாருங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப அல்டிமேட்டான ஒரு விஷயம் செல்ஃப் ரியலைசேஷன்ல. என்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா? என்னை பத்தி எனக்கு தெரியும்னா எனக்குள்ள நல்ல குணங்கள் என்ன இருக்கு, எனக்குள்ள என்ன வேண்டாத குணங்கள் இருக்கு, அதையும் கூட தெரிஞ்சுக்கணும். சோ இந்த குணங்கள்லாம் நிரம்பிய அந்த ஒரு சக்தி நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஆத்மாவினுடைய இருப்பிடம் இரு புருவத்திற்கும் மத்தியில இருக்கு. ஆத்மாவுக்கும் உடலுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு? எப்படி ஒரு சிப்பிக்குள்ள ஒரு முத்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உடல்ல ஆத்மா இந்த புருவ மத்தியில அமர்ந்திருக்கு. அதே போல எப்படி ஒரு கார்ல ஒரு டிரைவர் இருக்கிறார், அதே போலதான் இந்த உடல்ங்கிற வாகனத்திற்கு டிரைவரா ஆத்மா இருக்கு.
ஒரு வீட்டுல வசிக்கிறது போல இந்த உடல்ங்கிற ஒரு வீட்டுல நாம ஆத்மா வசித்து கொண்டிருக்கோம். சோ டிரைவர் இருந்தா தானே கார் ஓடும், ஆத்மா இருந்தாதான் இந்த உடல் இயங்கும். சோ ஆத்மாவும் உடலும் சேர்ந்ததுக்கு பேருதான் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது. சோ இப்ப நம்ம ஃபியூ மினிட்ஸ், நம்ம இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஒரு குட்டியா ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ் நம்ம பண்ண போறோம். அடுத்தது அதுல நான் ஆத்மா இரு புருவங்களுக்கும் மத்தியில ஒரு ஒளி புள்ளியாக இருக்கேன் அப்படிங்கிறத அடுத்தது நீங்க விஷுவலைஸ் பண்ண போறீங்க. சோ உங்களுக்கு மெடிடேஷனுடைய ஒரு ஸ்டெப்ஸ் ஒண்ணு தெரியும். என்னது? முதல்ல பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும். அப்புறமா சுற்றுப்புற சூழல்ல இருந்து நீங்க அப்படியே விடுபட்டு உங்களுடைய சுவாசத்தின் மேல கவனம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நான் யார்? நான் ஒரு ஆத்மா, இரு புருவங்களுக்கு மத்தியில ஒளிப்புள்ளியா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து ஒரு சின்ன பயிற்சி செய்யலாம். சௌரியமா உட்காருங்க. இந்த தியானம் முடிச்ச பிறகு உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். கடைசியில ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் கேள்வி கேட்கறதுக்கு. நான் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றி ஒரு சில அசைவுகளும் சப்தங்களும் இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுபட்டவனாக அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சுவாச காற்றை கவனிக்கின்றேன். எனக்குள் ஓர் அமைதி இருக்கின்றது. உண்மையில் நான் யார்? ஓர் அதி சூட்சமமான ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா நான். இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒளி நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். நான் என்றுமே அழியாத ஓர் ஆத்மா. இந்த உடலெனும் வாகனத்தை இயக்கும் சக்தி ஆத்மா நான். புருவ மத்தியில் ஒரு வெண்மையான நட்சத்திரமாக, அமைதியான நட்சத்திரமாக ஒளிர்விட்டுக் கொண்டிருக்கின்றேன். அமைதியான ஆத்மா நான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆத்மா இந்த உடல் ஐம்புலன்களுக்கும் அதிகாரி. எப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, ஐ எம் த மாஸ்டர்.
இப்படி தியான பயிற்சியில நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு பயிற்சி நம்ம செய்ய செய்ய இந்த ஐம்புலன்கள் மீதும் நமக்கு அந்த கண்ட்ரோலிங் அண்ட் ரூலிங் பவர் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. தெரியாம பேசிட்ட, வாய் பேசிடுச்சு அப்படின்னு இல்லாம ஒரு கண்ட்ரோலிங் பவர் நமக்குள்ள வந்து வருது. ஏன்னா ஐ எம் த மாஸ்டர். ஆத்மாதான் இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தி, எஜமானன். ஆனா இந்த ஐம்புலன்களுக்கு அடிமையா இருக்கு. ஆனா எப்போ இந்த தியான பயிற்சியில நான் ஆத்மா, அமைதியான ஆத்மா அப்படிங்கிற பயிற்சி செய்யறோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக் நமக்கு இந்த ஐம்புலன்கள் மீது அந்த அதிகாரம் நமக்கு வந்துடுது. அதே நேரத்துல ஆத்மாவினுடைய ஒரு குணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும். ஆத்மாவினுடைய சக்திகள் என்ன, குணங்கள் என்ன? ஆத்மாவினுடைய ஒரு சக்திகள், சூட்சம சக்திகள்னு சொன்னா மனம், புத்தி, சுபாவம் அல்லது சம்ஸ்காரம் சொல்றது. மனமும் ஆத்மாலதான் இருக்கு, புத்தியும் ஆத்மாலதான் இருக்கு, சுபாவம் குணாதிசயங்கள்ங்கிறதும் ஆத்மாவிலதான் பதிவாயிருக்கு. இப்போ மனம்ங்கிறது ஹார்ட்ல கிடையாது, புத்திங்கிறது பிரெயின்ல கிடையாது. ஏன்னா இறந்தவருடைய உடல்ல ஹார்ட் பிரெயின் ரெண்டுமே இருக்கு. அதுக்காக மனசும் புத்தியும் அங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஆத்மாவோட போயாச்சு. ஆத்மாவிலதான் மனசு இருக்கு, ஆத்மாவிலதான் புத்தியும் இருக்கு, ஆத்மாவிலதான் குணாதிசயங்களும் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் விதவிதமான ஒரு குணாதிசயங்கள், அந்த சம்ஸ்காரம் அல்லது சுபாவம்ங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ ஒருவருக்குள்ள அந்த விதமான ஒரு பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஆதாரம் என்னன்னா, அவர் என்ன நினைச்சு எதை அவரை தீர்மானிச்சு புத்தியால எதை அவர் செயல்படுத்துறாரோ அதுதான் அவருடைய சுபாவமாவே ஆகுது. ஒரு எண்ணத்தை கொண்டு வரீங்க, அதை புத்தியால தீர்மானிச்சு அதை செயல்ல நீங்க கொண்டு வரும் பொழுது அந்த செயலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டீங்கன்னா அதுவே உங்களுடைய சுபாவமா பதிஞ்சிடுது. இவன் இப்படிதான் செய்வான், இப்படி சுபாவமே அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒருவருக்குள்ள ஒரு நல்ல சுபாவமா இல்ல வேண்டாத சுபாவமா அது உருவாகிறதுக்கு காரணம் வந்து எது? முக்கிய காரணமா இருக்கிறது என்னன்னா இந்த மனமும் புத்தியும் தான். அப்ப இந்த மனமும் புத்தியும் நல்லா இருக்கணும். அதுக்குதான் இந்த ஞானமும் தியானமும். இந்த ஆன்மீக ஞான கருத்துக்களை கேட்கும் பொழுது புத்தி வந்து தெளிவாகுது. தியானம் பண்ணும் பொழுது மனம் சாந்தம் அடையுது. அப்போ மனதிற்கு தியானம், புத்திக்கு ஞானம், இது இரண்டும் ஒருவரிடம் இருக்கும் பொழுது ஞானமும் தியானமும், அப்போ ஒருவரிடம் நல்ல சுபாவம் குணாதிசயங்கள் வந்து இருக்கிறதுல சந்தேகமே இல்லை. அடுத்தது ஆத்மானுடைய ஒரு குவாலிட்டிஸ் பார்க்கும்போது 7 குணங்கள் தான் ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள். எப்படி ஒரு பிரிசம்ல ஒளி பாயும் பொழுது 7 வர்ணங்கள் வருதுன்னு, அதே போல நான் ஒரு ஆத்மான்னு என்னை உணரும் பொழுது இந்த 7 குணங்கள் எமர்ஜ் ஆகுது, வலுவடைகின்றன. இந்த 7 குணங்கள் தான் ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, ஞானம், தூய்மை, பேரானந்தம், சக்தி. இந்த 7 குணங்கள் தான் ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள். அப்போ இங்க அதாவது நீங்க அமைதி ஒண்ணு அனுபவம் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து அனுபவம் ஆகுது. மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னு வைங்களேன், எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். யூ லைக் எவ்ரிதிங். அப்ப அங்க ஒரு அன்புங்கிறது அங்க வந்து வந்துருது. அப்ப அமைதி, மகிழ்ச்சி, அன்பு. எங்க அன்பு இருக்கோ அங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும், புரிதல் வந்து இருக்கும். சோ அதுதான் அந்த புரிதலுக்கு இன்னொரு வார்த்தை தான் நாலேஜ், ஞானம், அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்க வந்து அந்த புரிதல் இருக்கோ, நல்லது கெட்டதனுடைய ஒரு புரிதல் இருக்கும் போது, அந்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது அவரிடம் வந்து ஒரு தூய்மை வந்து இருக்கும். எங்க தூய்மை இருக்கோ அங்க ஆனந்தம் வந்து இருக்கு. எங்க ஆனந்தம் இருக்கு, இந்த மற்ற அனைத்து குணங்களும் இருக்கு. அப்ப 7வதா சக்தி அப்படிங்கிறது அவசியம் இருக்கும். சோ இந்த 7 குணங்கள் தான் ஆத்மாவான நம்முடைய ஒரிஜினல் குணங்கள். மற்றபடி கோபம், பயம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் நம்முடைய உண்மையான குணங்களே அல்ல. அதனாலதான் அது வருது, அதுக்கப்புறம் போயிடுது. கோபம் வரும், போயிடும். 24 hours அப்படியே எல்லாம் இருக்காது கோபம், அது போயிடும்.
சோ அதனால ஆத்மானுடைய உண்மையான குணங்கள் இதுதான் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க செல்ஃப் ரியலைசேஷன்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். கோபம், இந்த வேண்டாத குணங்கள் வந்து என்னுடைய உண்மையான குணங்களே அல்ல. சோ டிஸ்ஓன் பண்ணிடணும் அந்த குணங்களை. நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்ன தியானத்துல? நம்முடைய உண்மையான குணங்கள் மீதுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் நம்ம வந்து பண்றோம். சோ இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம உண்மையிலுமே நாம அனைவருமே நல்ல ஆத்மாக்கள், நல்ல குணங்கள் கொண்ட ஆத்மாக்கள். அதனால நம்ம நல்லவனா ஆகுறதுக்காக எந்த முயற்சியும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல் குவாலிட்டிஸ், நல்ல குணங்களை வெளிப்படுத்தினாலே போதும் நம்ம. அதற்கு தான் தியானம் அப்படிங்கிறது. சோ இறுதியாக உங்களுக்கு ஒரு சின்ன இன்னொரு டெக்னிக் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் மெடிடேஷனுக்கு. நீங்க தியானம் நீங்க வந்து செய்யும் பொழுது ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து இன்னைக்கு தியான பயிற்சி நீங்க செய்வீங்க. அதற்காக ஒரு 5 questions மெத்தட் இன்னைக்கு நீங்க வந்து கற்றுக்கொள்ள போகிறீர்கள். என்னன்னா, இந்த 5 கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்டு அதற்கான பதில்களை நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து சொல்லிப்பீங்க. அவ்வாறு ஒரு தியான பயிற்சி. அதாவது அமைதியா நீங்க உட்கார்ந்துடணும். உட்கார்ந்துட்டு நீங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய கவனத்தை அப்படியே உங்க பிரீதிங் மேல கொண்டு வந்து அந்த சாந்தத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 5 கேள்விகளை நீங்க கேட்டு அதற்கான பதிலை நீங்களே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். நான் யார்? நான் ஒரு ஆத்மா. அடுத்தது, என்னுடைய ரூபம் என்ன? ஒளிப்புள்ளி ரூபம். 3வது கேள்வி, இந்த உடலில் நான் எங்கு வசிக்கின்றேன்? 2 புருவங்களுக்கு மத்தியில் வசிக்கின்றேன். என்னுடைய உண்மையான குணம் என்ன? அமைதி. அமைதிதான் என்னுடைய உண்மையான குணம். மேலும் மற்ற அனைத்து குணங்கள், அன்பு, மகிழ்ச்சி, ஞானம், சக்தி, இதெல்லாமே என்னுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லிப்பீங்க. அதுக்கப்புறம் நான் யாருடைய குழந்தை? நான் இறைவனுடைய குழந்தை. சோ இப்படி கேள்வி கேட்டு அதனுடைய பதில நீங்க வந்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு தியான பயிற்சி நீங்க இன்னைக்கு செய்து பார்க்க போறீங்க. உங்களுக்கு வந்து அந்த தியான பயிற்சியினுடைய ஒரு கமெண்ட்ரி உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அத நீங்க கேட்டு பழகிட்டு நீங்க அவ்வாறு நீங்க பயிற்சி செய்யலாம். ஒரு சின்ன இந்த 5 questions மெத்தட்ல ஒரு தியான பயிற்சி நம்ம வந்து பண்ணுவோம். நாளைக்கு இந்த ஒரு சோல் கான்சியஸ்னஸ் பத்திய இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ எல்லாருமே நீங்க வந்து நோட் புக் பென்னோட நாளைக்கு நீங்க வந்து வாங்க. நாம ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸும் பண்ண போறோம். எல்லாரும் சௌரியமா உட்கார்ந்துக்கோங்க. நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். உண்மையில் நான் யார்? நான் ஓர் ஆத்மா. என்னுடைய ரூபம் என்ன? ஒளிப்புள்ளி ரூபம். இந்த உடலில் எங்கு வசிக்கின்றேன்? இரு புருவங்களுக்கு மத்தியில் வசிக்கின்றேன். நான் ஓர் ஆத்மா. இந்த உடல் 5 தத்துவங்களால் ஆனது, அழியக்கூடியது. ஆனால் நானும் என்றுமே அழியாத ஓர் ஆத்மா. இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு வெண்மையான நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உண்மையான குணம்தான் என்ன? அமைதி.
அமைதியான ஆத்மா நான். ஆத்மாவாகிய நான் யாருடைய குழந்தை? எல்லாம் வல்ல இறைவனின் இனிமையான குழந்தை நான். शांत स्वरूप आत्मा नान. ओम शांति. நாளைக்கு உங்களுக்கான ஹோம்வொர்க், நீங்க அதே போல நீங்க 3 முறை நீங்க தியான பயிற்சி செய்துட்டு வாங்க. அதிகாலை, இரவு தூங்குறதுக்கு முன்னால, அப்புறம் பகல்ல ஏதாவது ஒரு டைம். அதுக்கப்புறம் நீங்க காலையில எழுந்திருச்ச உடனேயே நீங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு தாட், ஐ எம் ஹெல்தி, ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு வாசகத்தோட நீங்க ஒரு நாளை ஆரம்பிங்க. நன்றி. ஓம் சாந்தி. Is a sacred song. Om Shanti.